உரிமைகள் நினைவு தினத்தன்று பாதிக்கப்பட்ட அனைவரின் துணிச்சலை நாம் நினைவு கூறுகிறோம். அதிலிருந்து மீண்டு இடர்களை சாதனைகளாக மாற்றியதுடன் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளப்பரிய பங்களிப்பையும் மக்கள் அளித்தனர் என பிரதமர் மோடி கூறினார். 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை கோட்டையில் ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. கோட்டையில் முதல்வர் விஜய் நாளை காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றுகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு போலீஸ் அதிகாரிகள் 15 பேருக்கு முதல்வரின் சிறப்பு பணிப்பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் அர்லேக்கர் கேரளா செல்வதால் சுதந்திர தினத்தையொட்டி நாளை தேநீர் விருந்து கிடையாது என கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. காங்கிரசின் பரிசான பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுத்திய வடுவை வரலாறு ஒருபோதும் மறக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய வெளியுறவு கொள்கை குறித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்த கருத்துகள் ஆரோக்கியமான ஜனநாயகத்தை அச்சுறுத்தும் அறிகுறி என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை ஹைகோர்ட்டில் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும், தேசிய கொடி ஏற்றப்பட்டு விழா நிறைவடையும் போது தேசிய கீதம் பாடப்படும் என ஹைகோர்ட் பதிவாளர் அறிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய தமிழக அரசின் உத்தரவை ஹைகோர்ட் ரத்து செய்த உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் அனைத்து தீர்மானங்களையும் பதிவேட்டில் பதிவு செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாளை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் இளைஞர்கள், பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு கிராம வளர்ச்சிக்கான கருத்துக்களை கூறி தீர்வுகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வீத லீடர்ஸ் அமைப்பைச் சேர்ந்த அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் எந்த விதத்திலும் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை, சொத்து வரியை முறைப்படுத்தும் பணியே நடைபெற்று வருகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். டாஸ்மாக் விவகாரத்தில் கட்சி நிதி வாங்கிய அனைத்துக்கும் ஆதாரங்கள் உள்ளன, எத்தனை காலங்கள் ஆனாலும் வழக்குகள் பதியப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணி அமைத்து விட்டது. சபாநாயகரின் தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்றதன் மூலம் இது நிரூபணமாகியுள்ளது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடக்கும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மக்கள் இயக்கமாக மாற்றுவோம் என்றார். திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பேரணி நடத்த தாவேகாவுக்கு மட்டும்தான் அனுமதியா? பாஜ திராவிடர் கழகத்துக்கு ஏன் அனுமதி இல்லை? தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்துவது பாவச் செயலா? கோவை என்ன பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலா உள்ளது என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, குடிமை பாதுகாப்பு மற்றும் சீர்திருத்த பணிகள் ஆகியவற்றைச் சேர்ந்த மொத்தம் 1057 பேருக்கு வீரதீரச் செயல் மற்றும் சேவைக்கான பதக்கங்களை மத்திய அரசு அறிவித்தது. ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின் என ஒவ்வொரு விஷயத்திலும் இரட்டை வேடம் போடுவது போல மீனவர் பிரச்சினையிலும் தாவேகா அரசு ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடாது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் படுகொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவன் அமுதனின் பெற்றோருக்கு தொலைபேசி மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆறுதல் கூறினார். அமுதன் இறப்பிற்கு சட்டப்படி போராடி நீதி பெற்றுத் தருவதாகவும் இதுகுறித்து சட்டசபையில் பேசுவதாகவும் உறுதியளித்தார். சிபிஐ வழக்கின் நெருக்கடியை கண்டு அஞ்சி பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு வக்காலத்து வாங்குவதற்காக அடிப்படை புரிதலற்ற கருத்துக்களை பேசுகிறீர்களா என அன்புமணிக்கு மாணிக்கம் தாகூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மது எளிதாக கிடைப்பதை தடுத்து ஆண்டுக்கு 1000 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் விக்ரம் அபூர்வ வகை லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவருக்கும் அந்த குரங்கு விற்பனைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது வனத்துறை தரப்பில் தெரியவந்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 ராமநாதபுரம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முந்தைய ஆட்சிகளைப் போல் முதல்வர் விஜய் கடிதம் மட்டும் எழுதிக் கொண்டிருப்பது ஏன் என பிரேமலதா கேள்வி எழுப்பினார். மேகதாது அணை கட்ட கர்நாடகா முயற்சித்து வருகிறது. இதை தாவேக அரசு கண்டிக்காமல் உள்ளது. இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு சென்றுவிடும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆவார் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். தாவேகாவின் 100 நாள் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாக உள்ளது. மக்களுக்கான திட்டங்களை இந்த ஆட்சியில் பார்க்க முடியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் வருகிற 22ஆம் தேதி திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் சட்டசபையில் ஜனநாயகம் இருந்தது. இப்போது தாவேக ஆட்சியில் சர்வாதிகாரம், கேலிக்கூத்து நடந்து கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் சிலர் மது அருந்தும் வீடியோ வைரலான நிலையில்
அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி டாஸ்மாக் கடைகளில் 11 மதுபான வகைகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணி அளவில் உரையாற்றுகிறார். உத்தராகண்ட் மாநிலம் சமேலி மாவட்டத்தில் கட்டுமானத்தில் இருந்த நீர்மின் திட்ட சுரங்கத்திற்குள் தண்ணீர் மற்றும் மண் புகுந்ததில் 7 தொழிலாளர்கள் மரணமடைந்தனர். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை 3.4 என்ற ரிக்டர் அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இமாச்சல பிரதேசத்தின் சம்பா பகுதியிலும் இன்று காலை 3.0 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் 7000 நிமிடங்களுக்கு மேல் அவைகள் முடங்கின. இதன் காரணமாக 175 கோடி ரூபாய் மக்கள் பணம் வீணாகி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நன்னை கிராமத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு தேரை கோவில் வளாகத்திற்கு இழுத்து சென்றபோது மின்கம்பி உரசியதில் அண்ணாதுரை, பரமசிவம் ஆகியோர் இறந்தனர். சம்பவம் குறித்து குன்னம் போலீசார் விசாரிக்கின்றனர். மோடி அரசு வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையும் அழித்து வருகிறது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மத்திய அமைச்சர் JP நட்டாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஓலா, உபர், ராபிடோ உள்ளிட்ட கேப்களில் முன்பதிவு செய்யும் போதே டிப்ஸ் வழங்கும் வசதியை நீக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பயணம் முடிந்த பின் விரும்பினால் மட்டும் டிரைவருக்கு டிப்ஸ் வழங்கலாம் என கூறியுள்ளது. 2025இல் 59 CRPF வீரர்களும் இந்த ஆண்டு 19 வீரர்களும் உயிரை மாய்த்துக் கொண்டனர். இந்த விவகாரத்தில் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தர மத்திய அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர தின விழா கொண்டாடவிருக்கும் நேரத்தில் டெல்லி, செங்கோட்டை, ஹைகோர்ட் மற்றும் விமான நிலையங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனையில் மிரட்டல் புரளி என தெரியவந்தது. எதிர்க்கட்சி தலைவருக்கான கண்ணியத்தை ராகுல் மீறியுள்ளார். நாட்டின் பிரதமரை அவமதிப்பது துரதிருஷ்டவசமானது. பார்லிமெண்டிற்கு வெளியே வேண்டுமென்றே கதாநாயகனைப் போல நடந்து கொள்கிறார். காங்கிரசின் இந்த நாடகத்தனமான செயல்கள் பலன் அளிக்காது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சையத் ஷானவாஸ் ஹுசைன் கூறினார். ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் மாவட்டத்தில் சஜால்டா பகுதியில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் மதரசா மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஏர் இந்தியா விமானம் நடுவானில் 300 அடி கீழே சரிந்தபோது 3 ஹைட்ராலிக் அமைப்புகளிலும் ஏற்பட்ட கோளாறால் 4 வினாடிகளுக்கு அதன் கட்டுப்பாடு முற்றிலும் செயலிழந்தது என ஏர்பஸ் நிறுவனத்தின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2ஆம் கட்ட நடவடிக்கையின் போது கேட்கப்படும் 40 கேள்விகளின் விவரங்களை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறை அவசியம். தொகுதி மறுவரையறை மூலம் எம்பிக்கள், MLAக்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதிகமான பெண் அமைச்சர்கள் உருவாக முடியும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயன் புதிய அலுவலகம் அமைக்க 5,54 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்த பணிகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது தேசத்தில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணுவதற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரசின் இண்டி கூட்டணியில் திமுக இல்லை. பார்லிமெண்ட் இருக்கை மாற்றம் தொடர்பாக சபாநாயகரை சந்தித்தோம். அவரது தேநீர் விருந்தில் பங்கேற்றதில் என்ன சர்ச்சை இருக்கிறது என்று திமுக MP கனிமொழி கூறினார். முதலீட்டாளர் மாநாட்டில் இடவசதி இல்லாததால் ஊடகத்தினரை அனுமதிக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை விரைந்து கைது செய்ய காவல்துறை சார்பில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. MP ராகுலை தலைவராக ஏற்பது காங்கிரஸ் கட்சிக்கு துயரம் என மத்திய அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவுக்கு அழுத்தம் தர வேண்டும். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடுகள் குறித்து அவையில் விவாதிக்க அஞ்சி நடுங்கும் மத்திய அரசு பார்லிமெண்ட் ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைத்துவிட்டது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார்.
கன்னியாகுமரியில் பள்ளி மாணவிகள் மது அருந்தியது பேரதிர்ச்சி அளிக்கிறது. தாவேக ஆட்சியில் என்றைக்கு ரீல்ஸ் மோகங்களும் சினிமா பாடல்களும் பள்ளிகளில் வளர ஆரம்பித்ததோ அறநெறி வகுப்புகளும் கட்டுப்பாடுகளும் காற்றில் பறந்துவிட்டதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் CAA நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என தாவேக ஆட்சி கூறுவது தவறு என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் வாழ்க்கைச் செலவு பல மடங்கு அதிகரித்து வரும் நிலையில் சொத்து வரிகளை உயர்த்துவதை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுவதாக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தங்களுடன் இணைவார்கள் என்றார். சொத்து வரி விதிப்பில் சென்னை மாநகராட்சியில் ஏற்பட்டிருக்கும் நிர்வாக குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையை மீண்டும் அவர்களுக்கே வழங்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்று விடுமா என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் போராட்டத்தை புறக்கணித்தது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி நாளை தேசிய கொடி ஏற்றுவதை முன்னிட்டு செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் CCTVகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தீபாவளிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தரமான அரிசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக மக்களை இழிவுபடுத்துவதுதான் திமுகவின் அரசியல் நாகரிகமா என RS பாரதி பேச்சுக்கு வானதி சீனிவாசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு எதிரான நெடுஞ்சாலை முறைகேடு வழக்கின் இடைக்கால உத்தரவை சென்னை ஹைகோர்ட் நீட்டித்துள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளை நடத்துவதற்கான செலவுகளை சமாளிக்க 700 கோடி ரூபாய் மானியத்தை வழங்காமல் தமிழக அரசு நிலுவை வைத்துள்ளதால் கூட்டுறவு சங்கங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியிலிருந்து 5500 கன அடியாக குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. அமைச்சர் ஆதவர்ஜுனா குறித்து அவதூறாக பேசி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்ட தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் செல்வராஜை போலீசார் கைது செய்தனர். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சார்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. TNPSC நடத்தும் குரூப் 1 தேர்வில் கூடுதலாக 20 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 46ஆக உயர்ந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நரியூத்து கிராமத்தில் 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி சுதந்திர தின விழாவை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யாமல் தாவேக அரசு மெத்தனம் காட்டுவதாக கூறி கள்ளக்குறிச்சியில் அம்மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் ஆவணி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அல்லது அதற்கு பிறகு விரைவில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் திறக்க வாய்ப்புள்ளதாக ரயில்வே மேலாளர் செந்தில்குமார் தெரிவித்தார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எழும்பூர் ரயில் நிலையத்தில் மோப்ப நாய்கள் உதவியோடு போலீசார் தீவிர சோதனை செய்தனர். கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி ஓசூர் அருகே தமிழக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி பகுதியில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகம் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி போலீசார் சோதனை நடத்தினர். விழுப்புரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற வாசகத்தை சுமார் 2000 மாணவர்கள் மனித உருவ அமைப்பில் உருவாக்கி போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். வழக்கு தொடர்பாக கோயில் நிதியிலிருந்து வக்கீல்களுக்கு எவ்வளவு கட்டணம் வழங்கப்பட்டுள்ளது என ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். பக்தர்களின் உடைமைகள் மற்றும் கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் காமாட்சி மற்றும் மீனாட்சி அம்மனுக்கு 1 லட்சம் வளையல் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காரைக்கால் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு சுமார் 2500 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் பெரிய நாயகி அம்மனுக்கு வளையல் அலங்காரமும் நடைபெற்றது. மன்னார்குடியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர்.
லாட்டரி விற்பனையை தடுக்க தவறியதாக மன்னார்குடி நகர காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். கும்மிடிப்பூண்டி அருகே சுடுகாட்டில் வைத்து கல்லூரி மாணவர் ரஞ்சன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லறையின் மீது ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரஞ்சனின் உடலை போலீசார் மீட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் மாமூல் தர மறுத்த அரிசி வியாபாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து பெட்ரோல் குண்டு வீசிய பிரபல ரவுடி வினோத்தை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலையான இத்தாலி நாட்டின் சிசிலி தீவில் அமைந்துள்ள மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்து சிதறியது. பல கிலோமீட்டருக்கு சாம்பல் புகை பரவியதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. நேபாளில் நடந்த சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மாணவன் செல்வ பாரதி தங்கம் வென்றார். சென்னை வந்த பாரதிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடித்துவிட்டார். அக்டோபர் 15 இந்த படம் வெளியாகிறது. அடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் தர்மன் படத்திலும் நடிக்க துவங்கிவிட்டார் ரஜினி. இதன் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. இந்த ஆண்டுக்குள் இந்த படத்தை முடித்து 2027 பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர். ஆக ஜெயிலர் 2 வெளியான 3 மாதங்களில் தர்மன் வெளியாக போகிறது. சின்னத்திரையில் தொகுப்பாளராக உள்ள ரக்ஷன் படங்களிலும் நடிக்கிறார். இப்போது மேரி கோல்ட் என்ற படத்தில் ஹீரோவாகியுள்ளார். நாயகியாக நம்ரிதா நடிக்க பிரியன் ராஜேந்திரன் இயக்குகிறார். 31 ஆண்டுகளுக்கு பின் பிரபு சுகன்யா இணைந்து இதில் நடிக்கின்றனர். திருநெல்வேலி தூத்துக்குடி பின்னணியில் உள்ள மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு ஒரு உணர்வுபூர்வமான குடும்ப கதையாக இத்திரைப்படம் உருவாகிறது. சின்னத்திரையில் தொகுப்பாளராக உள்ள ரக்ஷன் படங்களிலும் நடிக்கிறார். இப்போது மேரிகோல்ட் என்ற படத்தில் ஹீரோவாகியுள்ளார். நாயகியாக நம்ரிதா நடிக்க பிரியா ராஜேந்திரன் இயக்குகிறார். 31 ஆண்டுகளுக்கு பின் பிரபு சுகன்யா இணைந்து இதில் நடிக்கின்றனர். திருநெல்வேலி தூத்துக்குடி பின்னணியில் உள்ள மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு ஒரு உணர்வுபூர்வமான குடும்ப கதையாக இத்திரைப்படம் உருவாகிறது. விஷால் இயக்குநராக களமிறங்கியுள்ள படம் மகுடம். அவரை நடித்தும் உள்ளார். அஞ்சலி, துஷாரா விஜயன் ஆகியோரும் நாயகிகளாக நடித்துள்ளனர். படம் இன்று வெளியாகியுள்ள சூழலில் விஷால் வெளியிட்டுள்ள பதிவில், நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் விஷால், கடவுளின் பிள்ளை. சவால்கள் அதிகமாக நான் இன்னும் உயர்ந்து நிற்பேன். எனது 35 ஆண்டு கால கனவு இன்று நனவாகியுள்ளது. மகுடம் படம் மூலம் முதல் முறையாக இயக்குநராக உங்கள் அனைவரின் முன்வந்து நிற்கிறேன். காட்சிகள் தொடங்கின. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். கீதா மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடித்துள்ள டாக்ஸிக் திரைப்படம் ஆகஸ்ட் 26 பேன் இண்டியா திரைப்படமாக வெளியாகிறது. படத்தின் தணிக்கை முடிந்துள்ளது. 3 மணி நேரம் 14 நிமிடங்கள் ஓடும் படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்துள்ளது. இதனால் 18 வயதுக்கு குறைவானவர்கள் படத்தை பார்க்க முடியாது. டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் ஓய்ந்த நிலையில் ஜார்க்கண்டில் போராட்டம் நடக்கிறது. இது பற்றி பாலிவுட் நடிகர் நஸ்ருதீன் ஷா, வாயில் எலும்பு துண்டு வைத்திருக்கும் நாய் குறைக்க முடியாது என இந்த போராட்டத்திற்கு வாய் திறக்காதவர்கள் பற்றி விமர்சித்தார். இதற்கு நடிகை கங்கனா வெளியிட்ட பதிவில், நஸ்ருதீன் ஷா போல் நரியாக இருப்பதை விட நாயாக இருக்க விரும்புவேன். நாய்கள் விசுவாசத்திற்கும் அழகுக்கும் பெயர் போனது. பிறந்த மண்ணுக்காக போராடுவது பெருமை. நஸ்ருதீன் இந்த நாட்டின் உணவை உண்டு அண்டை நாட்டுக்காக பேசுகிறார் என பதிலடி தந்துள்ளார். இந்திய திரையுலகின் மிகவும் விரும்பப்பட்ட கொண்டாடப்பட்ட நடிகைகளில் ஒருவரான ஸ்ரீதேவி 2018 மறைந்தார். இவரது வாழ்க்கை சினிமா பயணத்தை மையமாக வைத்து எம்ப்ரஸ் ஸ்ரீதேவி என்ற பெயரில் புத்தகம் தயாராகியுள்ளது. இதை தீரஜ்குமார் எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தை நடிகை பிரியங்கா சோப்ரா வெளியிட்டார். விரைவில் புத்தகம் வெளியாக உள்ளது.